இங்கே நிறைய கம்பெனிஸ் வந்து பெரிய பெரிய சர்டிஃபிகேஷன்ஸ் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. இப்போ சிஹெச்ன்னு சொல்லுவாங்க, அப்புறம் காம்ப்டியான்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி சர்டிஃபிகேஷன்ஸ்லாம் நீங்கள் முடிச்சிருக்கணும், ஃப்ரீலான்ஸாக வந்து நிறைய ப்ராஜெக்ட்ஸ் பண்ணியிருக்கணும், இந்த மாதிரிலாம் எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. அண்ட் ஸ்பான்சர்ஷிப் வந்து மோஸ்ட்லி எக்ஸ்பீரியன்ஸ் பொசிஷன்ஸுக்கு தான் உடனே கொடுக்குறாங்க. ஃப்யூச்சர் இருக்குதா யூகேல அப்படின்னா சைபர் செக்யூரிட்டிக்கு டெஃபினட்டாக இருக்குது. யாருக்கு இருக்குது அப்படின்னா பேச்சுலர்ஸ் வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஒரு ஐடி ரிலேட்டட் படித்து 1 or 2 years எக்ஸ்பீரியன்ஸ் இருந்து இங்கே நான் சொல்கிற சர்டிஃபிகேஷன்ஸ் இன்னும் நிறைய சர்டிஃபிகேஷன்ஸ்லாம் இருக்குது, அதெல்லாம் பண்ணியிருந்து அது கூட நல்ல யூனிவர்சிட்டியில், அதாவது இங்கே யூகேசிஎஸ்சின்னு சொல்லி ஒரு கவுன்சில் இருக்குது, சைபர் செக்யூரிட்டி கவுன்சில், யூகே சைபர் செக்யூரிட்டி கவுன்சில். அந்த கவுன்சில் ரெகுலேட் பண்ணியிருக்கிற, அந்த பாடி ரெகுலேட் பண்ணியிருக்கிற சில யூனிவர்சிட்டிஸ் இருக்குது. அந்த யூனிவர்சிட்டிஸில் நம்ம படித்து இந்த சொல்லையிலேயே வந்து லாங்காக போயிட்டுருக்கு. ஸோ அதில் படித்து வந்தால் தான் உங்களுக்கு ரெக்கக்னிஷனும் மார்க்கெட்டில் வந்து கிடைக்கும்னு வச்சுக்கோங்களேன். பட் சைபர் செக்யூரிட்டிக்கு சூப்பராக ஃபியூச்சர் இருக்குது. நான் ஐடி பேக்ரவுண்ட்லேருந்து வர்றவங்களுக்கு டெஃபினட்டாக நோ. 90%க்கு மேலே என்கிட்ட வர்றவங்க அப்படி தான் வர்றீங்க. அதனால தான் நான் இதை சொல்கிறேன். படிக்க வரணும் செய்யணும் அப்படின்னு யோசிச்சிங்கன்னா அதுக்கு முன்னாடி என்கிட்ட பேசுங்க, பேசிவிட்டு அதுக்கப்புறம் மேலே டெசிஷன் எடுங்க. நீங்கள் டக்குன்னு என் டீம்கிட்ட போய் அப்படியே வந்துடுறீங்க, விச் ஐ வுடன்ட் ரெக்கமெண்ட். மறந்துட்டேன், சைபர் செக்யூரிட்டினா என்னன்னே தெரியாமல் இங்கே வந்து சைபர் செக்யூரிட்டி படித்து அவ்வளோ மாஸ்டர்ஸுக்கு வந்து காசை கட்டி நிறைய பேர் ஃபெயில் ஆகி திருப்பி இந்தியா கிளம்பி போயிட்டுருக்கிறாங்க. தயவு செஞ்சு அந்த தப்பெல்லாம் பண்ணிடவே